உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். KTM உடைய டியூக் 200 பைக்கை பத்தி பார்க்க போறோம். இப்போ BS6ல வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த KTM டியூக் 200 பைக்ல என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, இன்ஜினை சாராம என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, பழைய வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் என்ன மாதிரியான புது அப்டேட்கள் கொடுத்துருக்காங்க, KTM டியூக் வந்து வாங்க தகுந்ததா அப்படின்ற எல்லா விஷயங்களும் எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோ பதில் அளிக்க போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க. KTM பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடலாம். KTM டியூக் 200 பார்த்தீங்கன்னா 2012 அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு தரமான பைக். இன்னி வரைக்கும் நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு ஃபேவரட்டான ஸ்போர்ட்ஸ் பைக்கா இருந்துட்டு இருக்கு. KTM டியூக்கை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட். அதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருக்கும். நல்ல ஒரு பிக்கப், நல்ல ஒரு ஆக்சலரேஷன் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி புது டெக்னாலஜி எல்லாத்தையுமே இந்த பைக்ல இவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதனாலேயே பசங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பைக்கா இந்த KTM பைக்ஸ் எல்லாமே மாறிட்டு வருது. அதுலயும் KTM டியூக் 200க்கு வந்து இதுக்கு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நீங்க ரசிகரா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை லீவ் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ இந்த KTM பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் டியூக் 200 BS6ல லிக்விட் கூலிங்லயும் அதே மாதிரி 11 கிலோகிராம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸும் இருக்கு, பாசிட்டிவும் நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அடஃபோவி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது KTM டியூக் 200cc பைக்கை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். KTM பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான இன்ஜின் குவாலிட்டி, அதே மாதிரி அவுட்டர் லுக்கை வந்து இன்னுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் என்னதான் அவங்களுடைய பார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தாலும் ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா கண்டிப்பாக செம்ம டேமேஜ் இருக்கும். சரி, அது அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்குடைய ஸ்பெக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 200cc தான் இந்த டியூக் வருது. இது மட்டும் இல்லாமல் 2012 வந்து இந்த பைக்கை வந்து இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. அன்னில இருந்து ஒரு கரெக்டான பிரைஸை மெயின்டைன் பண்ணி இன்னி வரைக்கும் நல்ல சேல் பண்ணிட்டு இருக்க ஒரு தரமான டிசைன் குவாலிட்டியோட இந்த பைக் வருது. KTM டியூக் பொறுத்த வரைக்கும் 199.5cc லிக்விட் கூல்ட் ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜினோட வருது. 25 HP பிரேக் ஹார்ஸ் பவர் உங்களுக்கு 10,000 RPMலயும் 19.2 நியூட்டன் மீட்டர் டார்க் உங்களுக்கு 8,000 RPMலயும் இந்த இன்ஜின் கொடுக்குறாங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட இந்த இன்ஜின் வந்து சூப்பராகவே வருது. இந்த பைக்கோடைய பிரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,80,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல 200cc பைக் எடுக்கணும், நல்ல ஒரு ஸ்போர்ட் நேக்டு வெர்ஷன்ல எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பைக் ரெக்கமெண்டட். இது ஒரு பிரீமியம் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதோடைய குவாலிட்டி, இதோடைய பில்ட் எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கும். இவங்களுடைய காம்படிட்டர் யார் அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கோங்க. பஜாஜ் பல்சர் NS 200, TVS Apache RTR 200 அண்ட் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200R இவங்க தான் செம்ம போட்டியை கொடுக்குறாங்க. பட் எல்லா போட்டிகளும் தாண்டிட்டு தான் இந்த பைக் இப்போ வேற லெவலா போயிட்டு இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சேசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து டேம்பிங் பண்ணக்கூடிய வகையில செம்ம சூப்பராகவே இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுளாகவும் லாங் ஸ்ட்ரெச் அண்ட் டெராமிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பைக் கொடுக்கும். லேட்டஸ்டான டெக்னாலஜி எல்லாத்தையுமே இந்த பைக்ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பைக்ல ரியர் ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா 150 mm வரைக்கும் டிராவல் லென்த் வந்து இதுல இருக்கும். இந்த பைக்கை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி காற்றை கிழிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இதோடைய ஃப்ரண்ட் டிசைனை வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்க. பைக்கோடைய சீட்டிங்ஸ் வந்து வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த பைக் கண்டிப்பா ஒர்த்தான ஒரு பைக் அப்படின்னு சொல்லுவேன். 17 inch கேஸ்ட் அலாய் வீல்ஸ் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆரஞ்சு கலர்ல கலரிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா KTMக்கே உரித்தான ஒரு லுக்கை வந்து கொடுக்குது. அதே மாதிரி 110 mm வரைக்கும் வந்து வயரான ஒரு டயர் வந்து ஃப்ரண்ட்ல வந்து இருக்கு. இம்ப்ரெசிவான ரியர் டயர் வந்து 150 mm வரைக்கும் வருது. இந்த பைக்ல பிரேக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 300 mm வரைக்கும் வரக்கூடிய டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. ரியர்ல பாத்தீங்க அப்படின்னா 230 mm வரைக்கும் வரக்கூடிய ரியர் டிஸ்க் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் பிரேக் லிவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோர்ஜிங் அலாயால மேக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வேவ் பிரேக் டிஸ்க் வந்து கொடுத்திருக்காங்க. வேவ் பிரேக் டிஸ்க் வந்து வேற லெவலா இருக்கு. இதோடைய டிஸ்க் டைப் நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும், நார்மலா இருக்கிற மாதிரி இருக்காது. பாடி ஒர்க் அதே மாதிரி கிராபிக்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒரு ஸ்டைலிஷா இன்னைக்கு ஏத்த மாதிரியே வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல LCD டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. 100% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்
டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வாங்குறதுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம எவ்வளோ ஃபியூல் வந்து போட்டிருக்கோம், எவ்வளோ இருக்கு, ஸோ அது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்துக்க முடியும். இதில் சைடு இண்டிகேட்டர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் கியர் பொசிஷன் பார்த்துக்கலாம், நியூட்ரல் ஆப்ஷன் பார்த்துக்கலாம், கியர் எவ்வளோ போடுறோன்றதை பார்த்துக்கலாம், எவ்வளோ ஸ்பீட் போகிறோம், எவ்வளோ ஓடோமீட்டர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த பைக்கில் கண்டிப்பாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரண்ட்ல நல்ல ஒரு நேரவான லுக்கு, ரியர்ல பாத்தீங்க அப்படின்னா லைட் வந்து செம்மையா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பேக் லைட் வந்து நம்ம இந்த பைக்ல தான் பார்க்க முடியும். எப்படி பல்சருக்கே உரித்தான ஒரு சில ஆப்ஷன்கள் இருக்கோ அதே மாதிரி டியூக்கும் வேற லெவலா கொடுத்துருக்காங்க. இதுல டுவல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி KTM டியூக் 200 LCD டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் கண்ட்ரோலரால இயங்குது. கண்டிப்பா ஏதாவது அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சர்வீஸ் விடும்போது அப்டேட் பண்ணிக்கலாம்ன்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பைக்ல ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி LED செட்டப்போட வருது. டைல் லைட்ஸும் LED செட்டப்போட கொடுத்துருக்காங்க. சீட்டோடைய அவுட்டர் கவர் எல்லாமே வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைக் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இப்போ இந்த பைக்கோடைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய சூப்பரான பைக், நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு லுக்கு, குயிக்கான ஒரு ஆக்சலரேஷன் இருக்கு, ஃபியூல் எஃபிஷியன்சியும் வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு RC 390ல இருக்கிற மாதிரியே ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பைக்குக்கு இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய விஷயம். இன்ஃபர்மேட்டிவான கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்ல வரதுனால வாங்குறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ஆப்ஷனா இது அமையுது. கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா சீட்டிங்க்கு ரொம்பவே ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். பெலன் சீட் வேற லெவலா இருக்கு. பிரைசிங்கும் வந்து பாத்தீங்கன்னா KTM 200 டியூக்கு ஏத்த அளவுல தான் பிரைஸையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல தேவையில்ல. மைலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க 30 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் சிட்டில பார்க்கலாம். ஹைவேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 35ல இருந்து 38 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டுவல் சேனல் ABS இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பாயிண்டா இந்த பைக்குக்கு நம்ம சொல்லலாம். இப்போ இதுக்கும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. பிளாக் கலர் ஃப்ரேம், கண்டிப்பா இது வந்து ஒரு மிஷினுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கான ஃப்ரேமை வந்து வேற கலரை வந்து டில்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்ஜின் வந்து ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் ஹெவி டிராபிக்ல ஹாட்டான ஒரு வெதர்ல வந்து எஸ்பெஷலா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. இந்தியனுடைய ஹாட் வெதருக்கு ஏத்த மாதிரி இதோட இன்ஜின் இல்ல அப்படிங்கிறது பேசப்பட்டு இருக்கு. சின்ன ஒரு ஃபியூல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டர் 18 லிட்டர் கொடுக்கலாம். பட் ஆனா இவங்க கொடுக்கறது 10.2 லிட்டர் மட்டும் தான் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியா கொடுக்குறாங்க. மேபி வெயிட்டை வந்து கம்மி பண்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ இதெல்லாம் தான் மேஜரா இன்ஜின்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள். மற்றபடி இன்ஜின்ல வேற எந்த விதமான ஒரு இஷ்யூவும் யாரும் ஃபேஸ் பண்ணல. பட் ஆனா வண்டியோடைய குவாலிட்டியை வந்து ரொம்பவே லைட் வெயிட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத பண்ணிருக்காங்க. அதர் தென் BS6ல வந்திருக்கக்கூடிய ஒரு சில கான்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். வெறும் 155 mm தான் வந்து இன்னுமே கொடுத்திருக்காங்க BS6ல. அதே மாதிரி 11 கிலோகிராம் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சலரேஷன் நல்லா இருக்கு. முந்தைய மாடல்ல 11 கிலோ அப்படிங்கிறது கிடையாது. பட் இந்த மாடல் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணம் ஃபியூல் இன்ஜெக்ஷன். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஒரு சில ஃபீச்சர்ஸ். இதுல O2 அப்படின்ற ஒரு சென்சார் வந்து பயன்படுத்திருக்காங்க. கண்டிப்பா இதோடைய இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கும் அதோடைய ஃபியூல் கன்சப்ஷனை இன்னுமே இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பெட்டரா இருக்கும். இந்த O2 சென்சார் ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களுடைய பைக்கோட இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். லிக்விட் கூலிங் யூஸ் பண்ணிருக்காங்க. பிரைஸும் வந்து 1,75,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு ஏரியாக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த பைக்ல டயர்ஸ் எல்லாமே MRF தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி எந்த ஒரு வரியும் பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி இன்ஜின்ல இருக்கக்கூடிய கார்ட்ஸும் சரி, இந்த அவுட்டர் லுக்கும் சரி, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ வேற என்ன விஷயங்கள் இதுல மேஜரா பாக்குறாங்க, இந்த பைக்ல கண்டிப்பா நீங்க வந்து பார்க்க வேண்டியது இன்ஜின் ஆயில வந்து சரியான முறையில மாத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். மத்தபடி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வேற எந்த விதமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் கிடையாது. பட் வண்டியை வந்து ரொம்பவே லைட் வெயிட்டா பண்ணிருக்காங்க. சோ இதனால உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நார்மல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடென்ட் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சு போறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. சோ அதனால பார்த்து நிதானமா இந்த வண்டியை ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். அவ்வளவுதான், இந்த பைக்கை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஆன்லைன்ல கிடைச்சிருக்கு. பர்சனலா உங்களுடைய ரிவ்யூ, உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஃபர்தரா வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ கண்டிப்பா KTM டியூக் 200 பத்தி
சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாகவே எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்ககிட்ட தெளிவாகவே ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியும், நீங்கள் ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்கலாம், ஒரு சில பைக்குகளை யூஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது KTM 200 டியூக் ஓல்டு வெர்ஷன் இப்போ இருக்க வெர்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா பர்சனலாக உங்களுடைய ஓன் ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது அந்த ஒரு ரிவ்யூ மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற ரிவ்யூ எல்லாம் ஓவரால் ரிவ்யூ மட்டும்தான். நான் பர்சனலாக இந்த பைக்லாம் வந்து ஓட்டி பார்த்தது கிடையாது, தெளிவாகவே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் தேவையில்லாத விஷயங்களை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மற்ற இடத்துல ரிவ்யூ பார்த்து தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நானும் ஒரு ஆட்டோமொபைல் கண்டென்ட் சேனல் வச்சுருக்கேன். ஸோ இது ஸ்பெஷலி ஃபார் நியூஸ் அப்டேட், புது புது விஷயங்கள், என்னால் தெரிந்த விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஆன்லைனில் பார்த்த விஷயங்கள், தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ஆங்கிலத்தில் பார்த்து அதை தமிழில் விரிவாக்கம் செஞ்சு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். நான் ஒரு வெப்சைட் பார்த்தா பரவாயில்ல, கிட்டத்தட்ட நான் 5 வெப்சைட், கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வீடியோஸ், ஹிந்தி ரிவ்யூ, இங்கிலீஷ் ரிவ்யூ, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் உங்களுடைய ரிவ்யூவை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேவையில்லாத வார்த்தைகளும் தேவையில்லாத விஷயங்களும் நீங்கள் ஷேர் பண்ணுறது பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன திட்டினாலும் வாங்கிக்கிறேன். பட் மற்றவங்க பார்க்கும்போது அது கொஞ்சம் ஹார்ட்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ரொம்பவே அதிகமாக ஒர்க் பண்ணணும். பேட் கமெண்ட்டை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பெரிய டைம்லாம் எடுக்க போகிறதில்ல. ஸோ ஈஸியாக சொல்லிட்டு போயினே இருக்கலாம். பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நாங்கள் புதுசாக வீடியோ மேக் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அது ஒரு டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு வரும்பொழுது அந்த பேட் கமெண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா டிமோட்டிவேட் ஆகி இருக்கிற விஷயத்தை கூட தெளிவாக சொல்ல முடியாமல் போயிடுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் சார்ந்த தகவல்கள் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்டோமொபைல் சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய ஆட்டோஃபோபி தமிழ் யூடியூப் சேனலில் புதுசாக மேபி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். கீழே ரெட் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா புது தகவல் என்ன போடுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். மீண்டும் நல்ல ஒரு தரமான வீடியோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.